ஹாய், நான் உங்கள் பாலா. வெல்கம் டு ஜேபி டிசைன் அகாடமி. இந்த வீடியோவில் நான் என்னோட Fiverr Pricing Strategy பற்றி சொல்ல போகிறேன். நான் எப்படி $5 ஆரம்பித்து இப்போது $200 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலில் ஃப்ரீலான்ஸ் கைட்லைன்ஸ், சாஃப்ட்வேர் டியூட்டோரியல்ஸ்லாம் அப்லோட் பண்ணுவோம். ப்ளீஸ் ஜாயின் இன் அவர் ஃபேமிலி. இப்போ வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோவில் நான் ஒரு 5 கேள்வி கேட்டு அதுக்கான பதில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு ஃபைவரில் எப்படி ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறது, ப்ரைஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, கம்மியாக பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நான் ஃபைவரில் இப்போ தான் ஜாயின் பண்ணேன். நான் ஜாயின் பண்ணும்போது $5 தான் என் ப்ரைஸை நான் ஆரம்பிக்கணுமா? கண்டிப்பாக நீங்கள் $5 ஆரம்பிக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் ஃபைவரில் இப்போ தான் ஜாயின் பண்ணிருங்க. எடுத்த உடனே அதிகமாக ப்ரைஸ் வச்சிங்கன்னா கிளைண்ட் உங்களை வாங்க மாட்டாங்க. ஸோ $5 ஆரம்பித்து உங்களுக்கு படிப்படியாக ரிவ்யூ வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்கள் கிக் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். 5லேருந்து 10, 10லேருந்து 15 நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். ரெண்டாவது கொஸ்டின், எப்போ நான் ஃபைவர் கிக் ப்ரைஸிங் இன்க்ரீஸ் பண்ணுறது? சப்போஸ் நீங்கள் $5 ஃபைவர் கிக் ப்ரைஸ் பண்ணுறீங்கன்னா நிறைய ஆர்டர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்க கியூல 6 ஆர்டர் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்க பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா 2 விஷயம் உங்களுக்கு நடக்கும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இப்போ ஃபைவர்ல நம்ம சக்ஸஸ் ஆகும்னா ஆன் டைம் டெலிவரி பண்ணோம். இப்போ 6 ஆர்டர் கியூல இருக்கிறதுனால இதுக்கு மேல ஆர்டர் வந்துச்சுன்னா நம்மளால பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த 6 ஆர்டரை ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்றதுக்கு மேல இருக்க 6 ஜாபும் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். அப்போ பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆர்டர் கம்மி ஆயிடும். நீங்க இந்த 6 ப்ராஜெக்டும் ஆன் டைம்ல டெலிவரி பண்ணுவீங்க. இதனால உங்க ஃபைவரோட கிக் ரேங்கிங் பிளேஸ் இன்க்ரீஸ் ஆகும். என்னன்னா, நம்ம கிட்ட ஆர்டர் இருக்கும்போது தான் ரிஸ்க் எடுக்க முடியும். நம்ம கிட்ட இப்போ நிறைய ஆர்டர் இருக்கு. செகண்ட், நம்ம கிட்ட ஆர்டர் இருக்கும்போது தான் நம்ம கிக் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம கிட்ட 6 ஆர்டர் இருக்கு. இப்போ நம்ம அதை ஒர்க் பண்ணிருக்கோம். அந்த நேரத்தில் நம்ம கிக் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணோம்னா நீங்க அப்போ பார்க்கலாம், இப்போ $5 இருக்கும்போது எவ்வளோ ஆர்டர் வந்தது, $10 இருக்கும்போது எவ்வளோ ஆர்டர் வருது. அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். $10 வச்சு நீங்க ஆர்டர் வந்துச்சுன்னா நீங்க $10 மெயின்டைன் பண்ணலாம். இல்ல $10 வச்சு எனக்கு ஆர்டர் வரலாம், நீங்க திரும்பி $5 வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய ரிவ்யூ எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க $10 இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா உங்க பிரைஸ் காம்படிட்டிவ் லெவல்ல இருக்கும். உங்களுக்கு ஆர்டர் வரும். மூணாவது கொஸ்டின், இப்போ என் கிக் பிரைஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைவர்ல இருந்து எனக்கு ஆர்டர் வருமா? இப்போ ஃபர்ஸ்ட் ஃபைவர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பையர் மோக்கப் தேவை. அவர் சர்ச் பண்றாரு. அவரோட பட்ஜெட் 20. ஸோ 20 பட்ஜெட்குள்ள யார் இருக்கான்னு பார்த்து அந்த செல்லரை செலக்ட் பண்ணி ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுறாரு. ஆர்டர் பிளேஸ் பண்ணது ஃபைவருக்கு இதுக்கு $3 சர்வீஸ் ஃபீயா தரணும். ஸோ டோட்டலா 23. அந்த ஆர்டர் இப்போ உங்களுக்கு வருதுன்னு வச்சுங்களேன். நீங்க அந்த மார்க்அப் 20 சார்ஜ் பண்றீங்க. உங்களுக்கு ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ரேட்டிங்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைவர் உங்ககிட்ட இருந்து $20க்கு 20% கமிஷன் எடுப்பான். அதாவது $4. $5க்கு $1 கமிஷன். ஸோ இந்த $4 பிளஸ் சர்வீஸ் ஃபீ எல்லாம் சேர்த்து $7 வரும். இந்த கால்குலேஷன் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக சார்ஜ் பண்றீங்களோ அப்பதான் ஃபைவருக்கு கமிஷன் அதிகமாகும். நீங்க கடைசி வரையும் $5 தான் சார்ஜ் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் வராது. உங்க கிக் ரேங்கிங் ஆகாது, ஃபர்ஸ்ட் பேஜ்ல வராது. அதுக்கு நான் எடுத்த உடனே உங்களுக்கு ஹை பிரைஸ் வச்சு பண்ண சொல்ல. ஃபைவர் அலோவ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் $5 நீங்க பிரைசிங் சார்ஜ் பண்ணுங்க. உங்களுக்கு ஆர்டர் வர, ரிவ்யூ வர கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம பையர் சைட்ல இருந்து பார்க்கலாம். ஃபைவர்ல பாத்தீங்கன்னா $5 இருந்து $5000 வரைக்கும் கிக் இருக்கு. இது யார் பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். ஃபைவர்ல நிறைய பீப்புள் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் பேர் ஸ்டூடெண்டா இருக்கலாம், கொஞ்சம் பேர் நார்மல் பீப்புளா இருக்கலாம், கொஞ்சம் பேர் பிசினஸ் மேனா இருக்கலாம், கொஞ்சம் பேர் சிஇஓ இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. யாருன்னு அவங்க எல்லாம் சொல்ல முடியாது. இப்போ இவங்க எல்லாம் எப்படி கிக்கை செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் ஒரு ஹோட்டல் கதை சொல்லி அது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஏபிசின்னு ஒரு 3 ஹோட்டல் இருக்குன்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் ஹோட்டல்ல ஏன்ற ஹோட்டல்ல ஒரு இட்லி ரேட் 5, பின்ற ஹோட்டல்ல இட்லி ரேட் $20, சின்ற ஹோட்டலில் இட்லி ரேட் $250. இப்போ நார்மல் பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் இருக்கவங்க, அவங்க எங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, எங்கே போய் சாப்பிடுவாங்க? அந்த ஏன்ற ஹோட்டலில் தான் போய் சாப்பிடுவாங்க. அந்த இடத்துல விலை கம்மி, ஒரு இட்லி ரேட் $5. இப்போ இதே ஒரு மேனேஜர் கேட்டகரி கீழே இருக்க பீப்புள், நார்மல் பீப்புள், இப்போ தான் ஃப்ரெஷராக கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுறாங்க வச்சுங்களேன். அவங்க எங்கே போய் இட்லி சாப்பிடுவாங்க? கண்டிப்பாக அந்த பின்ற ஹோட்டலில் தான் போய் இட்லி சாப்பிடுவாங்க. அங்கே ஒரு இட்லி $20. இப்போ இதே ஒரு சிஇஓ இருக்காரு வச்சுங்களேன், ஒரு பெரிய பெரிய பொலிட்டீஷியன் இருக்காங்க வச்சுங்களேன், அவங்களாம் எங்கே போய் இட்லி சாப்பிடுவாங்க? கண்டிப்பாக சின்ற ஹோட்டலில் தான் இட்லி சாப்பிடுவாங்க. அங்கே ஒரு இட்லி $250. இப்போ இந்த இட்லி ரேட் சொன்ன தெரியுமா, இந்த $5, $20, $250, இதை அப்படியே கிக்கா வச்சுங்களேன். இந்த இடத்துல இந்த செல்லர் $5 சேல் பண்றாங்க. பின்றதுல செல்லர் $20 சேல் பண்றாங்க. சின்றதுல ஒரு செல்லர் $250 சேல் பண்றாரு. இது எல்லாமே ஒரு ப்ரௌச்சர்னு வச்சுங்களேன். ஒரு சிஓ வச்சுங்களேன், கண்டிப்பா இவர் அந்த $5 கிக்கை செலக்ட் பண்ண மாட்டார். அந்த $250 உள்ள கிக்கை தான் செலக்ட் பண்ணுவார். அதாவது சின்ற $250 ஹோட்டல் இட்லியை தான் அவர் போய் சாப்பிடுவார். ஏன்னா அவருக்கு கண்டிப்பா ஒரு மைண்ட் தாட் இருக்கும், எங்க அதிகமா சார்ஜ் பண்றாங்களோ அங்கதான் நல்லா இருக்கும் சொல்லிட்டு, அதனால அவர் அங்க போய் பர்ச்சேஸ் பண்ணுவார். அதே மாதிரி நார்மல் பீப்புள் யாருன்னா வீட்டுல இருக்கவங்க, இப்பதான் ஸ்டூடெண்டா இருக்கவங்க, அவங்க எதனா கிக் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா எங்க கம்மியா இருக்கு, எங்க கம்மியா கிடைக்குன்னு பார்த்து அங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இவங்க தான் ரொம்ப அதிகம். அதனால அந்த $5 கேட்டகரியில பாத்தீங்கன்னா நிறைய சேல் ஜென்ரேட் ஆகும். உங்களுக்கு நிறைய ரிவ்யூஸ் வரும். பட் ஆனா உங்களுக்கு ரெவன்யூ நிறைய வராது. இது எல்லாம் சேர்த்து எங்க ரெவன்யூ அதிகமா வரும்னா இந்த சி
பின்ற கேட்டகரிக்கு தான் நிறைய வரும். ஏன்னா அங்கதான் ஒரு கிக்கோட பிரைஸ் வந்து $20, $250. இப்போ பில பாத்தீங்கன்னா ஒரு மாடரேட்டான பீப்புள் வந்து வாங்குவாங்க. ஒரு மேனேஜர் கேட்டகரி கீழே இருக்க பீப்புள், ஒரு சின்ன சின்ன டீச்சர் லெவல் பீப்புள், ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், அவங்கலாம் வந்து இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கும், ரொம்ப லோ லெவல்ல போனா நல்லா இருக்காது, கிக்கெல்லாம் அதோட அவுட்புட் நல்லா இருக்காது, ஒரு மிடில் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இங்க ஒரு மாதிரி ஃப்ளோ ஜாப் வரும். இப்போ ஏன்ற கேட்டகரி 100 ஜாப் போச்சுன்னா பின்ற கேட்டகரிக்கு 50 ஜாப் தான் வரும். சின்ற கேட்டகரி 25% தான் வரும். இப்போ நீங்க வந்து இந்த எந்த கேட்டகரியில் இருக்குன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க ஏல தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி பி போகணும். பிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி சி போகணும். அப்படி இன்க்ரீஸ் பண்ணால் தான் உங்களுக்கு பெரிய பெரிய கிளைண்ட்ஸ் வருவாங்க. அவங்க மூலமாக நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க. ஒரு ஆஃபீஸ் அளவுக்கு நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் எடுக்கலாம். எல்லா ப்ராஜெக்டும் உங்களுக்கு கொடுக்க சான்ஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஏழே இருந்தீங்கன்னா உங்களால் ஃபைவருக்கு வந்து எந்த லாபமும் கிடையாது. ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக ஏல இருந்தீங்கன்னா ஃபைவரில் உங்களால் வந்து ரொம்ப கமிஷன் வராது. அதனால் ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் உங்களை வந்து உங்களோட கிக்கை வந்து ரேங்கிங் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எப்போவுமே வந்து இன்க்ரீஸ் லெவலில் தான் இருக்கணும். ஏலேருந்து பி மூவ் ஆகணும், பிலேருந்து சி மூவ் ஆகணும். இதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி நம்ம ப்ரைஸிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படி வந்து பையர் வந்து ப்ரைஸ் செலக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 4வது கொஸ்டின், என்னோட கிக்கு எப்படி நான் ஆவரேஜாக ப்ரைஸ் செட் பண்ணுறது, அதாவது காம்படிட்டர் லெவல் ப்ரைஸ் எப்படி நான் செட் பண்ணுறது. இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஃபைவரில் போய் சர்ச்சில் போய் ப்ரௌச்சர்னு போடுங்க. ப்ரௌச்சர் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக $5 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஹையஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு $100 இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ நீங்கள் உங்கள் காம்படிட்டர் கிக் ப்ரைஸிங் வந்து 40லேருந்து 60 செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட்டும் நிறைய வரும், as well as ரிவ்யூவும் வரும். நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்பவுமே காம்படிட்டர் லெவலை விட ரொம்ப அதிகமாக சார்ஜ் பண்ணாதீங்க. உங்களோட எக்ஸ்பிரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ப்ராஜெக்ட் வர்றது கம்மியாக இருக்கும். பட் அப்படியே ஒரு ப்ராஜெக்ட் வந்தாலும் அந்த ப்ராஜெக்ட்டை வந்து நீங்கள் எல்லாரை விட அவுட்ஸ்டாண்டிங்காக டெலிவரி பண்ணணும். அதை முடியும்னா நீங்கள் அதை சார்ஜ் பண்ணி வைங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆவரேஜாக ப்ரைஸ் பண்ணுறது பெஸ்ட். உங்களோட ஒர்க் சூப்பராக இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக அதிகமாக சார்ஜ் பண்ணலாம். இப்போ நான் சொன்னது காம்படிட்டர் லெவல்ல இப்படி கிக பிரைஸ் சார்ஜ் பண்றது மட்டும்தான். 5வது, கிளைண்ட் ஃபீட்பேக் ரொம்ப முக்கியமா. ஃபைவர்ல வந்து ரேட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிஞ்ச அளவு 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்க பாருங்க. 4.8 4.9 கூட வாங்காதீங்க. நீங்க 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கினாதான் ஃபைவர் வந்து உங்களோட கிக் பொசிஷன் ரேங்கிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சு கிளைண்ட் கையில கொடுத்துருங்க. அப்பதான் கிளைண்ட் ரொம்ப ஹாப்பியா இருந்தா உங்களுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் போடுவாங்க. உங்களுக்கு கமிஷனும் சீக்கிரம் கிடைக்கும், ஃபைவருக்கும் கமிஷன் சீக்கிரம் போகும். அதனால உங்களோட கிக்கை வந்து ரேங்கிங் இன்க்ரீஸ் பண்ற பொசிஷன் இருக்கு. இந்த ரேங்கிங் இன்க்ரீஸ் பண்றது என்னன்னா, இப்போ ஒரு கிளைண்ட் யாருன்னா வந்து ப்ரௌச்சர்னு சர்ச் பண்ணாங்கன்னா உங்க கிக் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல வரும். எப்பவுமே ஒரு ஞாபகம் வச்சுங்க, உங்க கிக் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்தா தான் உங்களுக்கு சேல் வரும். லாஸ்ட் பேஜ் 2வது பேஜ்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியும் கூகுள் சர்ச் எப்படி ஒர்க் ஆகுது. நம்மலாம் செகண்ட் பேஜ் போய் பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி கிளைண்ட்டை வந்து செகண்ட் பேஜ்லாம் பார்க்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்ல பார்த்துட்டு அப்படியே ஆர்டர் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ இதில் நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன், இதை பார்த்துங்க. எப்பவுமே ஆர்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளைண்ட் கிட்ட போய் எனக்கு ரிவ்யூ போடுங்க கேட்கக்கூடாது. இது ஃபைவரோட பாலிசி அகேன்ஸ்டா இருக்கு. 2வது விஷயம், இப்போ எப்படி நம்ம 5 ஸ்டார் அவங்க கொடுக்க வைக்கிறது. இப்போ ஒரு கிளைண்ட் வந்து ஒரு பிசினஸ் கார்டு பண்ணதுக்கு வரான்னு வச்சுங்களேன், அவர் கூட சேர்ந்து ஒரு லெட்டர் ஹெட்டும் ஃப்ரீயா பண்ணி கொடுங்க. அப்படி பண்ணி கொடுக்கும்போது அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவார். ஒன்னு வாங்குற இடத்துல 2 விஷயம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த லெட்டர் ஹெட் பண்றதுக்கு நம்ம ரொம்ப டைம் எல்லாம் ஆகாது. இதே நீங்க ஸ்டார்டிங் பிகினரா இருக்கும்போது பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க பண்ண எப்படின்னா, அந்த பையர் வந்து வேற எங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணா வெறும் ஒரு பிசினஸ் கார்டு தான் கிடைக்கும். உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணா ஒரு பிசினஸ் கார்டு கூட லெட்டர் ஹெட்டும் நீங்க தரீங்க. அதனால கிளைண்ட் ஹாப்பி ஆகி உங்ககிட்ட தான் கண்டிப்பா வருவாங்க. இது நம்ம ஜூஸ் கடை டாக்டிக்ஸ் தான். ஒரு கடையில் போனா ஜூஸ் ஆர்டர் பண்ணா அவன் 2 கிளாஸ் கொடுப்பான். நம்ம அடுத்த வாட்டி போனா அவன் கடைக்கு தான் போவோம். கண்டிப்பா வேற ஒருத்தன் கடைக்கு போக மாட்டோம். அதே கான்செப்ட் தான் இங்க நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம். நீங்க உங்களுக்கு வர ப்ராஜெக்ட் $5 வருதுன்னா அதை $10 லெவலுக்கு அவுட்புட்ல கொடுக்கணும். அது ஒரு மார்க்அப் ஃபைல் போட்டு தரணும். ஒரு பிசினஸ் கார்டு ஒரு ஜேபக் மட்டும் அனுப்பாம ஒரு PDF அது கூட சேர்ந்து ஒரு மார்க்அப், இந்த கம்ப்ளீட் சோர்ஸ் ஃபைல், இதெல்லாம் பிகினரா இருக்கும்போது நீங்க கொடுத்தீங்கன்னா கிளைண்ட் ரொம்ப ஹாப்பியாகி உங்களே தேடி வருவாங்க. நீங்க ஃபியூச்சர்ல ரேட்டிங்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் இதெல்லாம் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சார்ஜஸ் சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் கிளைண்டோட ரிவ்யூ வாங்குறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் US ரிவ்யூ தான் ரொம்ப முக்கியம். நம்ம ஊர் ரிவ்யூ முக்கியம் இல்லை. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்தியாக்குள்ளவே வந்து நீ என்னோட கிக்க வாங்க, நான் உன்னோட கிக்க வாங்குறேன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது. US லெவலோட ரிவ்யூ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கே தெரியும் யூடியூப்ல ஆட் ரேட்ஸ் வந்து எந்த பீப்புள் பார்த்தா அதிகம்னா US பீப்புள் தான். அதே கான்செப்ட் தான் இங்க. ஏன்னா இங்க ஃபைவர்ல பாத்தீங்கன்னா 95% ஜாப் எங்க இருந்து வருதுன்னா USA தான். இப்போ இதுல இருந்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ரிவ்யூ வந்து எவ்வளவு முக்கியம். இப்போ உங்களுக்கு ஒரு போனஸ் டிப் தானே. இப்போ நான் ஒரு சேனல்ல வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான சேனல். நீங்க நினைக்கலாம் சேனலை ப்ரோமோட் பண்ற அளவுக்கு பெரிய ஐடியான்னு நினைக்கிறேன். அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது. இப்போ நான் சொல்ல போற சேனலும் வந்து ப்ரொமோஷன் எல்லாம் கொடுக்குற சின்ன சேனல் கிடையாது. அது ரொம்ப ரொம்ப பெரிய சேனல். வேர்ல்டு வைடா வந்து 5 மில்லியன் பீப்புள் இருக்காங்க. அதுக்கு இந்த சேனல் நான் ஏன் ப்ரோமோட் பண்றேன், இந்த சேனல்ல இருந்து நான் நிறைய விஷயம் கத்துக்கிறேன். ஒண்ணுமே இல்லை, நமக்கு ரொம்ப கஷ்டம் என்னன்னா இங்கிலீஷ் தான்.
இங்கிலீஷ் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பேசிக்கா ஒரு அளவுக்கு தெரியும். இங்க ப்ராப்ளம் என்னன்னா நேட்டிவ் பீப்புள் பேசுற இங்கிலீஷ் நமக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க யூஸ் பண்ற சென்டென்ஸ் எல்லாம் சில நேரம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க ரொம்ப ஃபாஸ்டா பேசுறாங்க. இந்த சேனல்ல வந்து நேட்டிவ் எப்படி பேசுவாங்க, நேட்டிவ் எவ்வளவு ஃபாஸ்டா பேசுவாங்க, அதை எப்படி நம்ம பேசலாம், அவங்க சொன்னா அதுக்கு என்ன மீனிங் இருக்கு, இது எல்லாமே இந்த சேனல்ல சொல்லி தராங்க. அதே மாதிரி நம்ம இங்கிலீஷ் கத்துக்கினா சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட் சீரியல் பாருங்க, வெப் சீரிஸ் பாருங்கன்னு சொல்லுவாங்க. கரெக்டா அதெல்லாம் பார்க்கலாம். ஆனா அவங்க பேசுறது நமக்கு புரிஞ்சாதானே அதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். இந்த சேனல் பாத்தீங்கன்னா இது மாதிரி ஃப்ரெண்ட் சீரிஸ் எல்லாம் இருக்கும். அந்த சீரீஸ்ல ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் எடுத்து, ரொம்ப காமெடியான போர்ஷன் எடுத்து, அந்த போர்ஷன் வந்து அவங்க என்ன பேசுறாங்க, இதுல இருந்து அவங்க என்ன சொல்ல வராங்க, அதுல காமெடி என்ன, ஃபர்ஸ்ட் சப்டைட்டிலோட ப்ளே பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதோட மீனிங் சொல்லுவாங்க, கடைசியில சப்டைட்டில் இல்லாமே அதை போடுவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும் அவங்க என்ன பேச வராங்கன்னு சொல்லிட்டு. இது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி இந்த சேனல் நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களோட இங்கிலீஷ் நாலேஜும் வரும், எப்படி டைப் பண்ணலாம்னு வரும். சில சமயம் கிளையண்ட் வந்து, இப்போ நமக்கு வர கிளைண்ட்லாம் யூஎஸ் நார்மல் பீப்புள் தான். அவங்க ரொம்ப இங்கிலீஷ்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாலாம் டைப் பண்ண மாட்டாங்க. அவங்களோட லாங்குவேஜ் தான் டைப் பண்ணுவாங்க, ரொம்ப ஷார்ட்டா டைப் பண்ணுவாங்க, சிலதெல்லாம் புரியவே புரியாது. அப்ப இந்த மாதிரி சேனல் நீங்க ஃபாலோ பண்ணி அவங்க சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா கிளைண்ட் என்ன சொல்றா வரான்னு சொல்லிட்டு உங்களுக்கு சீக்கிரமா புரிஞ்சிடும். மத்தவங்க கிட்ட கேட்காம நம்ம படிச்சாவே புரிஞ்சிடும். அதனால இந்த சேனலை மறக்காம பாருங்க. அடுத்த ஒண்ணு வந்து இப்ப போட்ட வீடியோ எல்லாம் பாக்காதீங்க, கொஞ்சம் பழைய வீடியோ பாருங்க. பிளேலிஸ்ட்ல போய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல பழைய வீடியோ போட்டிருப்பாங்க, அந்த பழைய வீடியோ லாஸ்ட்ல இருந்து பாத்துருவாங்க, அப்பதான் புரியும். ஏன்னா இப்ப போடுற வீடியோ எல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஆயிடுச்சு, பேசிக்னு சொல்லி தரதுல. முன்ன பழைய வீடியோ பாத்தீங்கன்னா பேசிக்ல இருந்து எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. கண்டிப்பா உங்க டைம் இதை ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்ல சேனல். இதுல சில கோர்ஸும் இருக்கு, அது நீங்க வாங்க தேவையில்ல. நமக்கு இந்த ஃப்ரீ கண்டென்ட்டே போதும், அவங்க இதுலயே எல்லாமே சொல்லி கொடுத்துறாங்க. அந்த சேனல் நேம் லேர்ன் இங்கிலீஷ் வித் டிவி சீரிஸ். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. மறக்காம இந்த சேனல் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். உங்களுக்கு நேட்டிவ் எப்படி பேசுறாங்க, எப்படி வந்து நமக்கு கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும், இந்த சேனல் எல்லாமே சொல்லி தராங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.